ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم في خطبته يوم حجة الوداع يا أيها الناس ألا إن دماءكم وأموالكم وأعراضكم عليكم حرام كحرمة يومكم هذا في شهركم هذا في بلدكم هذا إلى آخر الحديث. أخرجه الإمام مسلم في صحيحه. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் பாராட்டுகளும் இவகிலத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கும் மேகநாயன் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அவருக்கு உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்களில் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் நாளைய கியாமத்துடைய நாள் வரும் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் சையதுல் அய்யாம் என்று அழைக்கப்படும் நாட்களுக்கெல்லாம் தலைமை தாங்கும் புனித ஜும்ஆவுடைய தினத்திலே ஜும்ஆவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இல்லமாக மஸ்ஜிதிலே அத்திகாஃபுடைய நியத்தோடு சமூகம் வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் வல்ல அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வா செய்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். நாம் எல்லாம் கண்ணியமான துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே விட்டிருக்கிறோம். இந்த நாட்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஃதலு அய்யாமித் துன்யா, துன்யாவிலே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டிருக்கின்ற நாட்களில் சிறந்த நாட்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வர்ணிக்கப்படக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான நாட்களாக நாட்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இஸ்லாமிய வரலாற்றிலே ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் பிறை 9வது தினம் என்பது வரலாற்றிலே மறக்க முடியாத மிக முக்கியமான ஒரு நாள் தான் அந்த நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாளிலே தான் நானும் நீங்களும் பின்பற்றி வாழ்கின்ற சத்தியமான தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை இந்த பூமிக்கு மேலால் சம்பூர்ணப்படுத்திய நாள். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாள் உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்கள் அருட்கொடைகள் அனைத்தையும் நான் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டேன். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தையே உங்களுடைய வாழ்க்கை நெறியாக பின்பற்றி வாழ தகுதியான மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் என்ற அல் குர்ஆனிய வசனம் இறக்கப்பட்ட நாள் தான் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தின் பிறை 9வது நாள். அந்த நாளிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸ்வா என்று சொல்லுகின்ற ஒட்டகத்தை வரவழைத்து அந்த ஒட்டகத்திலே பயணித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபா பெருவழியிலே ஜபலுர் ரஹ்மா என்ற மலை அடிவாரத்திலே 1,24,000 சஹாபாக்கள் புடைசூழ இருக்கின்ற அந்த நிலையிலே ஜும்ஆவுடைய நாளிலே அஸருடைய தொழுகைக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த லட்சக்கணக்கான சஹாபாக்களுக்கு முன்னாலே அவர்களுக்கு முன்னர் ஆற்றிய அந்த உரை இருக்கிறதே, இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த, இஸ்லாமிய சமூகத்துக்கு கயாமத்துடைய நாள் வரும் வரை வழிகாட்டக்கூடிய பல
முக்கியமான அறிவுரைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையிலே நிகழ்த்தினார்கள். அந்த உரையைத்தான் ஹுத்பத்துல் வதா என்று சொல்லுகின்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியாவிடை உரை என்று இஸ்லாமிய வரலாறு நதிகளும் பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான உரைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியாவிடை உரை. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த ஹஜ்ஜிகள் ஒரே ஒரு ஹஜ்ஜி மாத்திரம்தான். அதுதான் ஆரம்பமும் இறுதியுமான ஹஜ். அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சகல மனைவிமார்களையும் அழைத்துக் கொண்டு வந்திருந்தார்கள். சஹாபாக்களுக்கு ஹஜ்ஜுடைய வணக்கம் என்பது எப்படித்தான் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஹஜ்ஜுடைய வணக்கத்தை மாத்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்துக் கொடுக்கவில்லை. அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்துடைய கடைசி பகுதியிலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய உம்மத்துக்கு அந்த மிக பெருமதியான மிக பொக்கிஷமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பிரியாவுடைய உரையை நிகழ்த்தினார்கள். உண்மையிலே இந்த முஸ்லிம் அந்த பிரியாவுடைய உரையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பானோ அந்த முஸ்லிமுடைய ஈருலக வாழ்க்கையிலும் அவன் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த பிரியாவுடைய உரையை பதிவு செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த பிறை 9வது தினம் அஸ்ருடைய தொழுகைக்கு பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த வாகனங்களில் ஒன்றான ஹஸ்வா என்று பெயரிடப்பட்ட அந்த ஒட்டகத்தை வரவழைத்து அதிலே பயணித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜபலுர் ரஹ்மா என்ற அந்த அரஃபா பெருவெளியிலே இருக்கின்ற அந்த மலையடிவாரத்திலே வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே உட்கார்ந்து அவர்களுடைய அந்த உரையை நிகழ்த்த ஆரம்பித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, ஏ மனித சமூகமே, இஸ்மஉ கௌலி, நான் தற்போது சொல்ல வருகின்ற சகல விடயங்களையும் நன்றாக காது தாழ்த்தி செவிதாழ்த்தி கேட்டுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அதற்குரிய நியாயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னார்கள், லஅல்லி லா அல்காகும் பஅத ஆமி ஹாதா ஃபீ ஹாதல் மௌகிஃபி அபதா, சில வேளை இந்த வருடத்துக்கு பின்னர் நான் உங்களை இந்த இடத்திலே சந்திக்காமல் இருக்கக்கூடும். இது என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கின்ற ஆரம்பமும் இறுதியுமான ஹஜ்ஜுடைய வணக்கமாக இருக்கக்கூடும். எனவே நான் சொல்ல வருகின்ற சகல விடயங்களையும் நீங்கள் உங்களுடைய காதுகளில் தாழ்த்தி தெளிவாக கேட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொடர்ந்தும் சொன்னார்கள், அலா இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராதக்கும் அலைக்கும் ஹராம். ஏ மக்களே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களில் ஒவ்வொருவருடைய இரத்தமும் உங்களில் ஒவ்வொருவருடைய பொருளாதாரங்களும் உடைமைகளும் வ அராதக்கும் உங்களுடைய மானங்களும் ஹராமுன் அலைக்கும் உங்களுக்கு கண்ணியமானது. எப்படி கண்ணியம் என்றால் ஒரு முஃமினுடைய உயிரும் ஒரு முஃமினுடைய மானமும் ஒரு முஃமினுடைய சொத்தும் எவ்வளவு கண்ணியம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹ்ரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. இந்த மக்கா முக்கர்ரமா எவ்வளவு கண்ணியமானதோ அதிலும் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் எப்படி கண்ணியமான மாதமோ அந்த மாதத்தில் அரஃபாவுடைய நாள் எப்படி கண்ணியமோ இது போன்றுதான் உலகிலே வாழ்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமுடைய ஒவ்வொரு முஃமினுடைய உயிரும் அவனது உடைமைகளும் அவனுடைய மானங்களும் மிக பெருமதியானது கண்ணியமானது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய உயிருடைய ஒரு மனிதனுடைய உடைமையுடைய ஒரு மனிதனுடைய மானத்துடைய அந்த கண்ணியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மேலும் சொன்னார்கள், உங்களிடம் யாராவது அமானிதமாக நம்பிக்கைக்காக ஏதாவது விடயங்களை பொருட்களை உங்களிடம் தந்து வைத்தால் எவர்கள் எல்லாம் உங்களிடம் எந்த விடயங்களை நம்பிக்கைக்காக உங்களிடம் முன் கொண்டு தந்தார்களோ அவைகளை நீங்கள் உரியவர்களிடம் திருப்பி கொடுத்து விடுங்கள். அதில் யாருக்கும் மோசடி செய்து விட வேண்டாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொடர்ந்து அவர்களுடைய ஹுத்பாவிலே சொன்னார்கள், அலா குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலிய்யா தஹ்த கதமிய மௌது. அறிந்து கொள்ளுங்கள், அறியாமை காலத்திலே ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லுகின்ற அந்த மௌத்தீக காலத்தில் இருந்த சகல நடைமுறைகளையும் சகல கொடுக்கல் வாங்கலையும் சகல வழக்கங்களையும் என்னுடைய 2 பாதங்களுக்கு கீழால் அவைகளை புதைத்து விடுகின்றேன். அறியாமை காலத்திலே இருந்த கொலைக்கு கொலை என்ற பழிக்கு
பலிக்கு பலி என்ற நடைமுறையா? இஸ்லாத்துக்கு பின்னர் அவைகளை இல்லாமல் ஆக்கின்றேன். கண்ணியமானவர்களே, அறியாமை காலத்திலே நடைமுறையில் இருந்த வட்டியுடைய கொடுக்கல் வாங்கல், அதை நான் முதலாவதாக அவைகளை முற்றுமுழுதாக நான் அவைகளை இல்லாமல் ஆக்கி விடுகிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த வட்டியுடைய கொடுக்கல் வாங்கலிலே ஜாஹிலியா காலத்திலே நடைமுறையில் இருந்த அந்த வட்டியுடைய கொடுக்கல் வாங்கலிலே முதலாக நான் யாருடைய கொடுக்கல் வாங்கலை தள்ளுபடி செய்கின்றேன் என்றால் ரிபா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்பாஸுடைய அந்த வட்டியுடைய கொடுக்கல் வாங்கல் முதலையும் சேர்த்து நான் தள்ளுபடி செய்து விடுகின்றேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மோசமான பாவத்தையும் சஹாபாக்களுக்கு மத்தியிலே தடுத்தார்கள். மேலும் சொன்னார்கள், ஃபத்தகுல்லாஹ ஃபின்னிஸா, உங்களுடைய மனைவிமார்களுடைய விடயத்திலே அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னகும் அகதுமுஹுன்ன பிஅமானில்லாஹ், உங்களுடைய மனைவிமார்களை நீங்கள் அல்லாஹ்வுடைய அமானிதமாக நீங்கள் கரம் பிடித்தீர்கள். வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வின் நாட்டப்படி அவர்களை உங்களுடைய மனைவியர்களாக நீங்கள் பொருந்திருக்கிறீர்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். எனவே அவர்களுடைய விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மனைவிமார்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்களுடைய ரிஸ்குடைய விடயமா, அவர்களுடைய வாழ்வாதாரங்களா, அவர்களுடைய சகல தேவைகளும், அவர்களுடைய தங்குமிட வசதிகளா, அவர்களுடைய ஆடைகளுடைய விடயங்களா, சகல விடயங்களையும் நிறைவேற்றிக் கொடுக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்ற அந்த யதார்த்தத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியிலே நான் 2 விடயங்களை என்னுடைய மரணத்துக்கு பின்னால் விட்டு செல்கிறேன். அந்த 2 விடயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி நடக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். அதில் முதலாவது தான் கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொல்லுகின்ற அல்லாஹ்வுடைய கலாம் அல் குர்ஆன். அதை உங்களுக்கு நான் என்னுடைய மரணத்துக்கு பின்னால் உங்களுக்கு விட்டு செல்கிறேன். வசுன்னத நபி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா, அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்கள், இந்த 2ஐயும் உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன். இந்த 2ஐயும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் பின்பற்றி வாழ்வீர்களாக இருந்தால் ஒருபோதும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், وأنكم تسألون عني فما أنتم قائلون, நாளைய கியாமத்துடைய நாளையிலே நிச்சயமாக நீங்கள் அனைவரும் விசாரணை செய்யப்படுவீர்கள். எப்படியான விசாரணை? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுகின்ற என்னுடைய தூதர் உங்களிடம் வந்தார் அல்லவா, அவர் உங்களுக்காக வேண்டி அனுப்பப்பட்ட அந்த நோக்கத்தை, அந்த யதார்த்தத்தை அவர் பூர்த்தி செய்தாரா? சொல்லப்பட வேண்டிய விடயங்களை எல்லாம் உங்களுக்கு எத்தி வைத்தாரா என்ற விசாரணை நாளைய கியாமத்துடைய நாளையிலே உங்களுக்கு இருக்கிறது. அப்படியாக என்னை பற்றி அல்லாஹ் நாளைய கியாமத்துடைய நாளையிலே விசாரணை செய்கின்ற போது நீங்கள் என்னை பற்றி என்ன சொல்வீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள். அனைத்து சஹாபாக்களும் ஒருமித்த குரலிலே சொன்னார்கள், நஷ்ஹது அன்னக கத் பல்லக்த ரிசாலா, நிச்சயமாக நாங்கள் அனைவரும் அல்லாஹ்விடம் சாட்சி சொல்வோம், நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு தரப்பட்ட பொறுப்பை சரியாக நிறைவேற்றி விட்டீர்கள். வஅத்தைல் அமானா, உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ரிசாலத்துடைய நுபுவத்துடைய அமானிதத்தை நீங்கள் எத்தி வைத்து விட்டீர்கள் என்ற அந்த உண்மையை நாங்கள் நிச்சயமாக நாளைய கியாமத்துடைய நாளையிலே எங்களிடம் அல்லாஹ் விசாரணை செய்கின்ற போது நாங்கள் சொல்வோம் என்ற அந்த உறுதிமொழியை சஹாபாக்கள் கொடுத்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான வலது கையுடைய ஆட்காட்டி விரலை வானத்தின் பக்கம் 3 தடவை உயர்த்தி சொன்னார்கள், அல்லாஹும்ம ஷ்ஹத், அல்லாஹும்ம ஷ்ஹத். இந்த சஹாபாக்கள் நீ எனக்கு தந்த அந்த அமானிதத்தை அவர்களுக்கு மத்தியிலே ஒப்பு வைத்து விட்டேன் என்ற அந்த விடயத்துக்கு சாட்சியாக இருக்கிறார்கள், அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இறைவா நீயும் சாட்சியாக இருந்து கொள் என்று அல்லாஹ்வையும் அந்த சந்தர்ப்பத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சியாக ஆக்கி விடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரியாவுடைய ஹஜ்ஜுடைய அந்த கடைசி ஹஜ்ஜிலே இப்படியான பல விஷயங்களை சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள். ஏன் இஸ்லாமிய வரலாற்றிலே நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த இந்த ஹஜ்ஜை வரலாற்று ஆசிரியர்கள் இது ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லுகின்ற பிரியாவுடைய ஹஜ் என்பதாக ஏன் பெயர் சொல்லப்படுகின்றது என்பதாக அதற்குரிய விடையை சொல்லுகின்ற போது இமாம்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றியதன் பின்னர் மிக பிரபலமான
உலகமான அறிஞர்களுடைய கூற்றுக்களின் பிரகாரம் 3 மாதங்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே உயிரோடு இருந்தார்கள். எனவேதான் இஸ்லாமிய வரலாற்று அறிஞர்கள் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லுகின்ற பிரியாவுடைய ஹஜ் என்ற பெயரை இமாம்கள் இந்த ஹஜ்ஜுக்கு சூட்டியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியாவுடைய ஹஜ்ஜிலே ஆற்றப்பட்ட அந்த உரையிலே பல்வேறுபட்ட படிப்பினைகள் இஸ்லாமிய உம்மத்துக்கு கியாமத்துடைய நாள் வரும் வரை வருகின்ற அத்துணை முஸ்லிம்களுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே முதலாவது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அரஃபா பெருவழியிலே ஆற்றிய அவர்களுடைய அந்த பிரதானமான முக்கியமான உரையை அந்த சஹாபாக்கள் அனைவரும் கேட்டார்கள். அரஃபா பெருவழியில் இருந்த சஹாபாக்கள் மாத்திரமல்ல, கண்ணியமானவர்களே, மினாவிலே தத்தமது கூடாரங்களிலே தத்தமது இல்லங்களிலே இருந்த சஹாபாக்கள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உரையை எந்த விதமான ஒலிபெருக்கிகளுடைய வசதிகளும் இல்லாத அந்த காலத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய காதுகளுக்கு கேட்க வைத்தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு முஆத் அத்-தைமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், خطبنا رسول الله صلى الله عليه وسلم ونحن بمنا. நாங்கள் மினாவிலே இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிரியாவுடைய உரை நடைபெற்றது. وفتحت اسماعنا, எங்களுடைய செவிப்புலன்கள் திறக்கப்பட்டன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய செவிப்புலன்களை திறந்து தந்தான். எதுவரைக்கும் என்றால் ஹத்தா குன்னா நஸ்மஉ மா யகூலு வ நஹ்னு ஃபீ மனாசிலினா, நாங்கள் இருந்தது மினாவிலே இருக்கின்ற எங்களுடைய கூடாரங்களிலே எங்களுடைய தங்குமிடங்களிலே நாங்கள் இருந்தோம். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆணித்தரமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பிரியாவுடைய உரை நடைபெறுகிறது அரஃபா பெருவழியிலே. எங்களுக்கும் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையிலே ஒரு தூரம் இருந்தது. இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய குதிரத்தினால் அவருடைய வல்லமையினால் எங்களுடைய செவிப்புலன்களை திறந்து தந்தான். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பிரியாவுடைய உரையை நாங்கள் தெளிவாக கேட்டோம் என்பதாக அந்த சஹாபி அவர்கள் அறிவிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜத்துல் வதாவுடைய உரையிலே அந்த சொன்ன இரண்டாவது விஷயம்தான் பூமியிலே வாழ்கின்ற ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய ஒவ்வொரு மனிதனுடைய இரத்தமும் அவனுடைய உயிரும் அவனுடைய மானங்களும் அவனுடைய சொத்துக்களும் கண்ணியமானது. அதை யாரும் யாருடைய உயிரையும் அநியாயமாக போக்கிவிட முடியாது. யாரும் யாரையும் கொலை செய்ய முடியாது. யாரும் யாருடைய பொருட்களை உடைமைகளை சொத்துக்களை அபகரிக்க முடியாது, திருட முடியாது, அவைகளை சூற முடியாது. யாருக்கும் யாருடைய மானத்தையும் போக்குவதற்கான அதிகாரம் கிடையாது. அந்த அளவு ஒரு முஃமினுடைய மானம், ஒரு முஃமினுடைய கண்ணியம் மிக கண்ணியமானது, உயர்ந்தது. அது மக்காவுடைய கண்ணியம் எப்படியோ, துல்ஹஜ்ஜுடைய மாதத்துடைய கண்ணியம் எப்படியோ, அரஃபாவுடைய நாளுடைய கண்ணியம் எப்படியோ, அது போன்றுதான் உலகிலே வாழ்கின்ற ஒவ்வொரு முஃமினுடைய இரத்தமும் உடைமைகளும் மானங்களும். எனவே யாருக்கும் யாருடைய மானத்தையும் சமூக வலைத்தளங்களிலே போக்குவதற்கான அதிகாரம் கிடையாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சமகாலத்திலே நாங்கள் மனிதர்களுடைய மானங்களுக்கு மனிதர்களுடைய மரியாதைகளுக்கு அதற்கு எந்த அளவு பெருமதி இருக்கிறது என்றால், ஒரு சின்ன சலசலப்பு சின்ன ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் சர்வசாதாரணமாக அவர்களுடைய குடும்ப பின்னணிகளை எல்லாம் வரலாறுகளை எல்லாம் வைத்து மன்னரைக்குறை அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அவர்களுடைய பெற்றோர்கள் மூதாதையர்களுடைய அந்த குறைகளை எல்லாம் தேடி தேடி சமூக வலைத்தளங்களிலே குறைகளை அம்பலப்படுத்துகின்ற அளவுக்கு இன்றைய இஸ்லாமிய உம்மத் மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. எப்படியான நிலைமைகள் உருவாகும், எப்படியான நிலைமைகள் சமூகத்தில் உருவாகும் என்பதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுடைய மானத்துடைய மனிதர்களுடைய உடைமைகளுடைய உயிருடைய பெருமதிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையிலே ஆணித்தரமாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்றுதான் மூன்றாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாமை காலத்திலே இருந்த அந்த மோசமான மௌட்டிக காலத்திலே இருந்த அந்த மோசமான நடைமுறைகளை, பெண் குழந்தைகளுக்கு ஒரு பெருமானம் கிடையாது, பெண்களுக்கு ஒரு உரிமை கிடையாது, பெண்களுக்கு வீடுகளிலே சமூகத்திலே ஒடுக்கப்பட்டிருந்தார்கள். உண்மையிலே பெண்களுக்குரிய உரிமைகளை பெற்றுத் தந்த மார்க்கம் இஸ்லாம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அவர்களுடைய ஹுத்பத்துல் வதாஇலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பறைசாற்றினார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் பெண்களுடைய உரிமையை மீட்டுக் கொடுத்த மார்க்கம். பெண்கள் பொதி தோண்டி புதைக்கப்பட்ட அந்த காலத்திலே இது ஒரு அநியாயம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரியாவுடைய உரையிலே ஆணித்தரமாக சொன்னார்கள். பலிக்கு பலி வாங்குகின்ற அந்த மோசமான நடைமுறையை மிருகங்களிடம் இருக்கின்ற அந்த நடைமுறை இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும், மனிதர்களிடம் இருந்து இருக்கிறது. எனவே அது மிருகத்தை போன்ற மனிதர்கள் இருக்கக்கூடாது. எனவே பலிக்கு பலி
வழி என்ற அறியாமை கால நடைமுறைகள் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும். கோத்திரமாக சண்டையிடக்கூடிய அந்த மோசமான நடைமுறை சமூகத்திலே இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும். குலப்பெருமை கிடையாது, குடும்ப கோத்திரங்களை வைத்து பெருமை அளிப்பது கிடையாது என்ற விடயங்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்றுதான் உங்களுடைய மனைவிமார்களோடு நல்ல முறையிலே அழகாக கண்ணியமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளை கொடுத்து அவர்களை கண்ணியமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த விடயங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறான், வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கைக்கு இல்லத்தரசிகளாக, உங்களுடைய வாழ்க்கைக்கு துணைவிகளாக தந்திருக்கின்ற அந்த மனைவிமார்களோடு அன்பாக பண்பாக நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். அவர்களில் ஏதாவது ஒரு விடயத்தை, அவர்களிடம் இருக்கின்ற ஏதாவது ஒரு குணத்தை நீங்கள் வெறுத்தால், கண்ணியமானவர்களே, இன்னொரு அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நலவை வைத்திருப்பான் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எனவே பெண்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயற்கையிலே பலகீனமானவர்களாக படைத்திருக்கிறான். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், فإنهن خلقن من ضلع أعوج. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்களை, பெண் சமூகத்தை வளைந்த விலாவின் மூலமாக படைத்திருக்கிறான். فإن ذهبت تقيمه كسرتها. அதை நீங்கள் வளைந்த விலாவை நீங்கள் நிமித்த போவீர்களாக இருந்தால் அதை உடைத்து விடுவீர்கள். வளைந்த எலும்பை எங்களில் யாருக்காவது நிமித்த முடியுமா சகோதரர்களே? நிமித்தினால் என்ன நடக்கும்? எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை வளைந்த விலாவுக்கு ஒப்பாக்கினார்கள். வகஸ்ருஹா தலாகுஹா. அந்த விலாவை உடைப்பது இருக்கிறதே, அதுதான் தலாக்குகள், விவாகரத்துக்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்று கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய சமூகத்திலே நிக்காஹ் என்ற திருமண பந்தத்திலே இணைகின்ற எத்தனையோ வாலிபர்களுக்கும் எத்தனையோ யுவதிகளுக்கும் நிக்காஹ் என்றால் என்ன என்பது தெரியாது. வெறுமனே நிக்காஹ் என்றால், திருமணம் என்றால் ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய ஆசைகளை, உணர்வுகளை, இச்சைகளை பூர்த்தி செய்வது என்பதாகத்தான் இன்றைய வாலிப சமூகமும் யுவதிகளும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே நிக்காஹ் என்பது, திருமணம் என்பது மிக விசாலமான ஒரு பாடம். ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு வாலிபரும், ஒவ்வொரு யுவதியும் நிக்காஹுக்கு முன்னர், திருமணத்திற்கு முன்னர் நிக்காஹ் என்றால் என்ன என்பதை படிக்க வேண்டும். திருமணத்துக்கு பின்னர் ஒரு வாலிபனுடைய கடமை என்ன, தான் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள், கடமைகள் என்ன, ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு எப்படியான கடமைகளை செய்ய வேண்டும் என்பதை ஒரு பெண் யுவதி படிக்க வேண்டும். இருவரும் சேர்ந்து செய்யப்பட வேண்டிய அல் ஹுகூகுல் முஷ்தரகா பைன ஸௌஜைன் என்ற கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து நிறைவேற்ற வேண்டிய நிறைய பொறுப்புகளை இஸ்லாம் வரையறை செய்து தந்திருக்கிறது. இந்த பொறுப்புகள் கணவன் மனைவி சேர்ந்து செய்ய வேண்டிய கூட்டு பொறுப்புகள் என்ன, இவைகளை எல்லாம் படிக்க வேண்டும் சகோதரர்களே. இவைகள் எல்லாம் படிக்காத விளைவுதான் இன்றைய காலகட்டத்திலே நடக்கின்ற நிக்காஹுடைய வேகத்தை விட அதனால் ஏற்படக்கூடிய தலாக்குடைய வேகம் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிக்காஹுடைய விடயத்திலே தான் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். பெண்கள் என்பவர்கள் இயல்பிலே பல கோணல்களை, வளைவுகளை கொண்டவர்கள். ஆனால் அவைகளை கணவன் மனைவியை படிக்க வேண்டும், மனைவி கணவனை படிக்க வேண்டும். ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வதுதான் வாழ்க்கை என்ற யதார்த்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஆழமான கருத்துக்களை தான் நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்ற சுருக்கமான வார்த்தையின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்றுதான் இஸ்லாமிய சகோதரத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும். அல் உஹுவா ஃபில்லாஹ் என்ற இஸ்லாமிய சகோதரத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையிலே ஆணித்தரமாக சொன்னார்கள். லா தர்ஜிஉ பஅதி குஃபாரா. என்னுடைய மரணத்துக்கு பின்னர் நீங்கள் வழிதவறி போக வேண்டாம். யضرب بعضكم رقاب بعض. உங்களில் சிலர் மற்றும் சிலருடைய கழுத்துக்களை வெட்டி கொலை செய்து நீங்கள் வழிதவறி சென்று விட வேண்டாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான அந்த இஸ்லாமிய சகோதரத்துவத்தை பாதுகாக்க வேண்டிய அந்த விடயங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், யா அய்யுஹன், மனிதர்களே, وإن أباكم واحد. நிச்சயமாக உங்களுடைய தந்தை ஒருவர்தான். அலா وإن ربكم واحد. உங்களுடைய ரப்பு அல்லாஹ் மாத்திரம்தான். அலா லா ஃபضل لعربي على عجمي. ஒரு அஜமியை பார்க்கிலும், ஒரு அரபிக்கோ, ஒரு சுவப்பரை பார்க்கிலும் கருப்பருக்கோ எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் அந்தஸ்துகளும் கிடையாது. இல்லா பித்தக்வா. தக்வாவை கொண்டே தவிர
சமூகத்திலே வாழ்கின்ற கருப்பனாக இருக்கலாம், வெள்ளையனாக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், பாமரராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், செல்வந்தராக இருக்கலாம், அவர்களுக்கு மத்தியில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் கிடையாது. ஏற்றத்தாழ்வு என்பது முசாவாத் என்பது அது தக்வா என்று சொல்லுகின்ற அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டுதான் அது தீர்மானிக்கப்பட வேண்டும். யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய வேகம் கூடுதலாக இருக்கிறதோ அவர்தான் அந்தஸ்திலே உயர்ந்தவர். சமூகத்திலே அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தில் உயர்ந்தவர் அவர்தான். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உங்களில் சிறந்தவர், மிக சிறந்தவர் அல்லாஹ்விடத்தில் யார் என்றால் அத்காக்கும், உங்களில் மிக அதிகமாக எவர் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்திலே உங்களில் மிக சிறந்தவர் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த யதார்த்தத்தை நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகுல்லாஹ ரப்பக்கும், உங்களுடைய அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள். வஸல்லு ஹம்ஸக்கும், அன்றாடம் 5 நேர தொழுகைகளை முறையாக தொழுது கொள்ளுங்கள். வஸூமு ஷஹரக்கும், ரமதானுடைய மாத நோன்புகளை நீங்கள் முழுமையாக நோற்றுக் கொள்ளுங்கள். வஅத்து ஸகாத அம்வாலிக்கும், உங்களுடைய பொருளாதாரங்களிலே கடமையாகின்ற அந்த பொருளாதாரத்துக்கு இஸ்லாம் தந்திருக்கின்ற அந்த ஸகாத்தை முறையாக நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். வஅதீஉ லா அம்ரிக்கும், உங்களுடைய விடயங்களுக்கு எவர்கள் எல்லாம் பொறுப்பாக்கப்படுகிறார்களோ, உங்களுக்கு பொறுப்புதாரிகளாக அமீர்களாக எவர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்களோ உங்களது பொறுப்புதாரிகளுக்கு நீங்கள் வழிபட்டு நடவுங்கள். ததுகுலு ஜன்னத ரப்பிக்கும், உங்களுடைய ரப் உங்களுக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கின்ற சொர்க்கத்தில் நீங்கள் நுழைந்து கொள்வீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அரஃபா உரை நிகழ்ந்த அந்த நாள் தான் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு நாளை மறுதினம் வர இருக்கிறது. துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய உரை 9வது தினத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபாவுடைய உரையை நிகழ்த்தினார்கள். அந்த நாளிலே வைக்கக்கூடிய நோன்பு இருக்கிறதே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்தஸிபு அலல்லாஹ் அன் யுகஃபிர ஸனத்தைன், அந்த அரஃபாவுடைய நாளிலே வைக்கக்கூடிய நோன்பு இருக்கிறதே, அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 வருடங்களுடைய பாவத்துக்கு பரிகாரம், முன் சென்ற ஒரு வருடத்துடைய அதே போன்று எதிர்வரக்கூடிய ஒரு வருடத்துடைய சிறிய பாவங்களுக்கு கஃபாராவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒரு நாளுடைய நோன்புக்கு அடியார்களுக்கு நன்மையை வழங்குகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நாளிலே நாங்கள் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். எந்த அளவு தூரம் என்றால், நம்முடைய முன்னோர்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள் தங்களுடைய முக்கியமான தேவைகளை கேட்பதற்காக வேண்டி ஏனைய நாட்களிலே கேட்காமல் அந்த தேவைகளை அரஃபாவுடைய நாளிலே கேட்பதற்காக வேண்டி அதை தாமதித்து வைத்திருப்பார்கள். ஏனென்றால் அந்த நாளிலே கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிக்கிறான். அந்த நாளிலே கேட்கக்கூடிய துஆ தான் சிறந்த துஆ என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அந்த நாளிலே நாங்கள் அதிகமான துஆக்களை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லுகின்ற இந்த கலிமா இருக்கிறதே, இந்த கலிமாவை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களுக்கு முன்னர் பூமிக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களும் சொன்ன வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை இந்த வார்த்தை தான். எனவேதான் பலமாக்கள் அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த அரஃபாவுடைய நாளிலே நாங்கள் கேட்கக்கூடிய துஆவுக்கு முன்னால் இந்த கலிமாக்களை ஓதிக்கொள்ள வேண்டும் என்பதாக இமாம்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கு நாம் வீட்டில் இருக்கின்ற இந்த நாட்கள் இருக்கின்றனவே, கண்ணியமான நாட்கள், நாங்கள் அதிகமாக நோன்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அதிகமாக நாங்கள் சதகாக்களை, தர்மங்களை, தான தர்மங்களை அதிகமாக நாங்கள் இந்த நாட்களிலே செய்ய வேண்டும். அதிகமாக குர்ஆனுடைய திலாவத்திலே ஓதிக்கொள்ள வேண்டும். அதிகமாக நல்ல அமல்களிலே இந்த நாட்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாட்களிலே செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியாவுடைய உரையிலே இந்த உம்மத்துக்காக என்னென்ன போதனைகளை சொன்னார்களோ அத்துணை போதனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جل عن الشبيه والمثيل والكفء والنظير. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله وصفيه وخليله وخيرته من خلقه وأمينه على وحيه. أرسله ربه رحمة للعالمين وحجة على العباد أجمعين. فهدى الله به من الضلالة وبصر به من الجهالة. صلوات ربي وسلامه عليه وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين. واتصلت عين بنظر ووعت أذن بخبر وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا أيها المسلمون، اتقوا الله حق التقوى واستمسكوا بلا إله إلا الله، فإنها هو العروة الوثقى
حقا. وقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. وقال صلى الله عليه وسلم: ألا إن دماءكم وأموالكم وأعراضكم عليكم حرام كحرمة يومكم هذا في شهركم هذا في بلدكم هذا. نفعني الله وإياكم بالقرآن العظيم وبسنة رسوله الكريم. أقول قولي هذا، أستغفر الله العظيم لي ولكم ولسائر